ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 93வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. அதே போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் விரும்பிய அனைத்தையும் அடைய முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அராலாகேஷேஷு பிரகிருதி சரசா மந்தஹசிதே शिरीशाभाचित्ते दृशदुपलशोभाकुचतटे भृशं तन्वी मध्ये पृतुरुरसिजारोहविषये जगत्रातुं शम्भोर्जयति करुणा काचिदरुणा. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்திலும் தேவியின் சிவந்த வண்ணம் பற்றியே கூறப்படுகிறது. அதோடு இரு எதிர்மறையான விஷயங்கள் ஓர் உருவில் அமைந்திருப்பதை பகவத்பாதர் விவரிக்கின்றார். அம்மையின் குழல் கற்றைகள் நேராக இல்லாமல் சுருண்டும் புன்சிரிப்பினிலோ நேர்மையும் இயல்பான இனிமையும் காணப்படுகிறது. மனம் வனத்திலுள்ள வாகை மலர் போன்று மென்மையோடும் அதை தாங்கியிருக்கும் மார்புகளோ கடினமாகவும் இரத்தினங்களை ஒத்த ஒளியோடும் உள்ளது. இடுப்பானது மிகவும் மெலிந்தும் இடுப்பின் பின்புறமும் ஸ்தனங்களும் பருத்தும் விளங்குகின்றது. இவ்வுலகை காக்க பரமனின் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத ஏதோ ஒரு கருணையானது அருண வடிவம் கொண்டு விளங்குகின்றது என்று விவரிக்கின்றார். இவ்வாறு ஈசனின் கருணை வடிவே சக்தியாகி உலகை காப்பதாக தியானிப்பவர்கள் ஒப்பற்ற மேன்மையோடு வாழ்வார்கள். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் அம்பிகையே பரமசிவனுடைய மனதுக்கும் வாக்குக்கும் கூட எட்டாத பரம கருணை இந்த உலகை ரட்சிப்பதற்காக அருணா என்று அழைக்கப்படுகின்ற பராசக்தியாக வெற்றியுடன் விளங்குகிறாய். கருணா சக்தியானது உனது கூந்தலில் சுருளாகவும் புன் சிரிப்பில் இயற்கையான இனிமையாகவும் மனதில் வாகை பூவை போல மிருது தன்மையானதாகவும் நிகழ்களில் கல்லினுள் இருக்கும் இரத்தினத்தை போன்ற கடுமையானதாகவும் இடையில் மிகுந்த மெலினமாகவும் மார்பும் நிதம்பமும் பருமனாகவும் விளங்குகின்றது. இவ்வாறு ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். சர்வ மனோரத பிரதம் அடைவதற்கு, அதாவது விரும்பிய அடைத்தையும் அடைவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேனை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.